ஸ்ரீ பேச்சமர் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் குரோன் பேசுகிறேன். 2026 ஆண்டு வைகாசி மாதம் 12ஆம் தேதி மே 26 செவ்வாய்க்கிழமை பகல் 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசி குரு பயிற்சி ஆகிறார். இந்த கடகராசி பயிற்சி ஆகும் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு? இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மிதுனராசினியர்களே, உங்களுக்கு ஜென்ம குருவாக இருந்தது ரெண்டாம் இடத்துக்கு குரு வர்றாரு. 2ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு பார்க்கப்படுகிற இடம் எல்லாமே 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஏற்கனவே உங்களுக்கு வந்து 8, 9 சனி பகவான் 10 அமர்ந்து குரு உச்சம் பெற்று உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பது நல்ல ஒரு முன்னேற்றம் தொழிலில். இது எப்படி சொல்லணும், 8 குரு பார்ப்பது வந்து எதிர்பாராத தனலாபத்தை ஏற்படுத்தக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். திடீர் அதிர்ஷ்டம். அதே மாதிரி விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். சுக்கிரன் உங்களுக்கு வலிமையா இருப்பதனால கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு, டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். அதே மாதிரி பொன்பொருள் ஆடை வியாபாரம் சம்பந்தப்பட்டது, ஐடி பில்டு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுமே நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். அதே மாதிரி இந்த குரு பயிற்சி வந்து 10ஆம் இடத்தை வரும் சட்டத்துறை, வழக்கு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு, வாத்தியார் துறை, கணித துறையில் இருப்பவர்களுக்காக நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். மீடியா துறையில் இருப்பவர்களுக்காக நல்ல பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்காக நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். சுயதொழிலில் போய் இரும்பு சம்மந்தப்பட்டதில் நேர அங்கே இருக்கிறனால சனிபவனுக்கு இரும்பு சம்மந்தப்பட்டது துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். போக்குவரத்து துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்கள், எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் அந்த குரு பயிற்சி கொடுக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஆண் பெண் இருவருக்குமே திருமணத்தை, 30 வயது 33 வயது கடந்தவர்களுக்கு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு அமைப்பு கொடுக்கும். ஏற்கனவே திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய அமைப்புக்கு குழந்தை பாக்கியத்தையும் நல்ல அமைப்புள்ள இந்த குரு பயிற்சி கிடைக்கும். அதேமாரி வயதான தாய் தந்தையர் இருப்பவர்களுக்கு சற்று கவனமாக இருக்கணும். அவங்க உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. ஏன்னா சனி பகவான் 10ல் இருக்கிறனால அவங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிகள் நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும். கணவன் மனைவிகள் வந்து நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். வெளியூர் சென்று படிக்கக்கூடியது, வெளிநாடு சென்று படிக்கக்கூடியது, வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். இந்த மிதுனராசினியர்கள் புறாமே மிதுனராசியில வந்து குரு 2ஆம் இடத்துக்கு ஒரு உச்சம் பெற்று இருப்பது வெகு சிறப்பான யோகம். அந்த ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இந்த ஓராண்டுகள் இருக்கு. இந்த குரு பயிற்சி வந்து ஓராண்டுகளுக்கு இருக்கு. மிதுனராசியில ஓராண்டுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். இடம் பொருள் வீடு கட்டுறது யோகம், இந்த மாதிரி அமைப்பு இல்லை. வீடு இல்லை, இடம் வாங்க போறீங்கன்னா இடம் வாங்குறதுக்கு யோகம், வீடு கட்டுறதுக்கு யோகம், இந்த மாதிரி அமைப்புகள் புறாமே கொடுக்கும் இந்த மிதுனராசினியர்கள் புறாமே. அவ்வளோ ஒரு அற்புதமான ஆண்டு. அதே மாதிரி படித்து முடித்த இளைஞர்கள், வேலை இல்லாதவர்களுக்கு புறாமே நல்லா வேலை கிடைக்கக்கூடியது. அவங்க என்ன படித்திருக்கார்களோ அந்த படிப்புக்கேற்ற வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் இந்த மிதுனராசினியர்கள் புறாமே. ஐடியில் படிச்சிங்களா, ஐடி பில் சம்மந்தப்பட்டது, இல்லை அரசு வரைக்கும் முயற்சிங்களா, அதுவும் இந்த ஓராண்டுக்குள்ள உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் மிதுனராசினியர்கள் புறாமே. இந்த மிதுனராசியில வந்து சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய. இந்த குரு 2ல் இருக்காரு, உச்சம் பெற்று இருக்கிறாரு. ஏன்னா 7, 10 கூடவே 10ஆம் இடத்தை அவரே தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. குரு பகவானை உச்சம் பெற்று பார்க்குறாரு. அந்த தொழில் ஸ்தானத்திலேயே இவர் இருக்கிறாரு, சனி பகவான். ரெண்டும் ஒரு காம்பினேஷன், அருமையான காம்பினேஷன் உங்களுக்கு வந்து இருந்தது. தொழில்துறை முன்னேற்றம் கொண்டு போகிறது. இல்லை ரொம்ப நாள் நான் தொழில் வச்சிருக்கேன், முன்னேற்றம்னா அது முன்னேற்றம் அடையக்கூடியது. இல்லை சுயதொழில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். அதுக்குண்டான சுயதொழில் அமைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். சரி, ஏற்கனவே வந்து வெளிநாடு போயிட்டு வந்து எந்த இதுவும் இல்லை, இந்த இப்போ வெளிநாடு போகிறதுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இப்படிதான் சனி பகவான் 8 கூடவே 10 கூட வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு. இல்லை வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன், பொருளாதாரம் இல்லை சம்பள உயர்வுகள் கிடையாது அப்படின்னா அதுக்குண்டான ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான குரு பயிற்சி உங்களுக்கு. இந்த குரு பயிற்சியுடைய அமைப்பு வெகு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் மிதுனராசினியர்கள் புறாமே. மிதுனராசினியர்கள் வந்து இந்த குரு பயிற்சியை வந்து பொருளாதாரியாக சிக்கனப்படுத்தி காசு பணத்தை, இடம் பொருள் வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை தேடிக்கொள்ளுங்கள்.
இந்த மிதுன ராசி நேயர்களுமே வேலைக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு 2 நெய் தீபம் போட்டு வில்வ மாலை போட்டு அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். ஜோதிட அலுவலகம். நன்றி, வணக்கம்.